கைல்ஸ்க்கு இன்னைக்கு எபிசோட் எப்படி போய் நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறேன்னா, கையலோட நிச்சயதார்த்தத்துக்கு அன்பை கூப்பிட்றக்காக மூர்த்தியும் சரணியும் போகிறாங்க. அப்போ மூர்த்தி வந்து அன்பை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றான். அப்போ அன்பு சொல்கிறான், எப்போ நான் முக்கியம் இல்லை, அந்த எழில் தான் முக்கியம்னு அக்கா முடிவு எடுத்தாங்களே, இனிமேல் எனக்கு அக்காவே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த எழில் வந்து சரியான ஃப்ராடு, அவனை நம்பி கையலக்கா தன் வாழ்க்கையை இழந்து நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட மூர்த்தி ரொம்ப டென்ஷன் ஆகிறான். என்னடா சொன்னு சொல்லி சட்டையை பிடிக்கிறான். இப்போ சாலினியாக தடுக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வரவுமே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே கையில்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ எழில் சொல்கிறாரு, கவலைப்படாத கையில், நான் கட்டாயமாக அன்பை பார்த்து பேசி அன்பை நம்ம ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆனந்த் வந்து டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, ஆனந்தோட தலையில் பழத்தை அடிபட்டதுனால அவருக்கு பழைய நினைவு எதுவுமே வர வாய்ப்பு இல்லை, ஆனால் அவர் ஞாபகப்படுத்துகிற மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா திருப்பி நம்ம நினைவு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் தர்மலிங்கம் வடிவம் ஐயோ அவனுக்கு திருப்பி வந்துருமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. அந்நேரம் கையில் குடும்பத்தாளர்கள் எல்லோருமே தர்மலிங்கம் வீட்டுக்கு வராங்க. உடனே வடிவு சொல்கிறாங்க, ஐயோ கடத்தல்காரங்க நீங்கள் சொல்லி தான் கையில் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு பிடிச்சி போயிருக்குங்க, அதனால தான் எல்லாரும் கிளம்பி வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறான், பேசாமல் இருடி, நீயே உளறி வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தர்மலிங்கம் எதுவும் தெரியாத மாதிரி, வா காமாட்சி என்ன விசேஷமா அப்படின்னு கேட்குறான். அப்போ காமாட்சி சொல்கிறாங்க, ஆமாம்மா கையலுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம், நீங்கள் எல்லாருமே வந்துடணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் நிச்சயமாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கையில் வந்து ஆனந்தை பார்த்து கேட்குறாங்க, ஆனந்துக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தர்மலிங்கம் வடிவம் சொல்கிறாங்க, அவர் எங்கேயும் கீழே விழுந்துட்டார், இருக்கு தள்ள அடிப்பட்டனால பழசெல்லாம் மறந்துட்டார் அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா முடிக்க லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.